வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா எங்களோட ப்ராஜெக்டை பற்றி. எங்கள் ப்ராஜெக்ட் என்னென்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன். வாட்டர் பியூரிஃபிகேஷன் வந்து இப்போதைய நிலைமையில் ரொம்ப யூசேஜ் ஆனது. இந்த பிளெயின் சைட்ஸ், இந்த சென்னை, கடலூர் அந்த மாதிரியான இடங்களில் சுத்தமில்லாத தண்ணீர் தான் கிடச்சிட்ருக்குது. மக்கள் எல்லாரும் இந்த சுத்தமில்லாத தண்ணீரை தான் குடிச்சிட்ருக்காங்க. அப்படி குடிக்கிறதால இருக்க பாக்டீரியாஸ் அப்புறம் பல நுண்ணுயிர்கள் வந்து அவங்களோட உயிர் இழக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். அதனால் நான் எங்களோட வாட்டர் பியூரிஃபையை வச்சு நீங்கள் இதை பியூரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப், நீங்கள் ஒரு சார்கோலை வந்து ஒரு கிளாஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. உடனே கொஞ்சம் கிரேவல்ஸ் போட்டுக்கோங்க, அதாவது சின்ன சின்ன கூழாங்கற்கள். அதை போட்டுட்டு கீழே கொஞ்சம் சாண்ட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பியூராக இல்லாத வாட்டரை நீங்கள் அதில் ஊற்றுனீங்கன்னா அந்த சார்கோல்லேருந்து வர தண்ணி சாண்டுக்கு போகும், சாண்ட்லேருந்து வர தண்ணி கூழாங்கலுக்கு போகும், கூழாங்கல்லேருந்து தண்ணி வந்து ஒரு பியூர் வாட்டராக கிடைக்கும். இல்லை மண்ணில் போது இது எப்படி பியூர் வாட்டர்னா, மண் வந்து அது கூட இருக்கக்கூடிய அந்த மண் பார்ட்டிகல்ஸை எடுத்துகிட்டு அந்த லிக்விடை மட்டும் வெளியே விடும். அப்படி விடும்போது அந்த கற்கள் இருக்கக்கூடிய அந்த சின்னது அது இழுத்துக்கும். இப்போது மண்ணிலேருந்து வரக்கூடிய சின்ன மண்ணுகளையும் அந்த கல் இழுத்துக்கிறதுனால பியூரான வாட்டர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பியூரிஃபிகேஷன் மெத்தட் வச்சு தான் எல்லாருமே இப்போது தண்ணி குடிக்கணும். சில ஏரியாக்களில் இந்த பழங்குடியினர் மாதிரியானவங்க தண்ணீர் இல்லாத காரணத்தால் பியூராக இல்லாத தண்ணியை குடிப்பாங்க. அதுவும் அவங்க உடம்புக்கு நல்லதே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு வேறு வழி தெரியல, தாகணும்னு நம்ம தண்ணி குடிச்சு தானே ஆகணும். ஆனால் அது சுத்தமாகவும் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நாங்கள் அந்த வாட்டர் பியூரிஃபையரை பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து எல்லா இடத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி காட்டுக்கு போனால் கூட இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். காட்டில் எப்பயும் போல் கற்கள் கிடைக்கும், மணலாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 5 கிளாஸஸ் மட்டும் எடுத்து போய்க்கலாம். இதுக்காக இப்போ நீங்கள் காட்டில் போய் மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க பொருட்களை வச்சு நீங்கள் ஒரு வாட்டர் பியூரிஃபையர், மினி வாட்டர் பியூரிஃபையர் பண்ணிங்கன்னா அங்கே இருக்க ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணியை கூட நீங்கள் ப்யூர் பண்ணி குடிச்சிக்கலாம். இது வந்து நாங்கள் சர்வைவல் பேஸ் பண்ண ப்ராஜெக்டாக தான் பண்ணியிருக்கோம். நிறைய சர்வைவர்ஸ் இருக்காங்க நம்ம உலகத்தில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில ஃபாரஸ்ட்டுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஹில்லி ரீஜன்ஸுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான சர்வைவர்ஸ்க்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அங்கே போய் தாகத்தோட கொடுமையினால், சஹாரா டெசர்ட் மாதிரியான இடத்துல தாகத்தின் கொடுமையான அதனால் இந்த வாட்டர் பியூரிஃபையரில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சாண்ட் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈரமான சாண்ட் எடுத்து புளியக்கூட வேண்டாம், இதில் போட்டு அமுக்குனீங்கனாலே அதுக்கு அடியில் அதில் இருக்கக்கூடிய அந்த பியூர் இல்லாத வாட்டர் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த பியூரிஃபைலையும் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய சர்வீஸ் இருப்பாங்க. சில பேர் அடர்ந்த காட்டுக்குள்ளே போவாங்களே, அவங்கெல்லாம் போகும்போது தண்ணீர் அவ்வளோ இருக்காது. அவங்க இருக்க தண்ணீரையும் முடிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணி பியூராக இருக்காது. பாக்டீரியாஸு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதை எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கே அது ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா தண்ணீரை குடிக்காமல் அதை பியூரிஃபை பண்ணி குடிக்கலாம். ஏன்னா அவங்களோட வாழ்நாளும் முக்கியம், அவங்களோட குறிக்கோளும் முக்கியம். அதனால் எல்லாருமே இந்த வாட்டர் பியூரிஃபை யூஸ் பண்ணி நம்மளை நாமே காத்துக்கணும். பாக்டீரியாஸ் மற்றும் இதெல்லாம் நம்ம உடம்பை தங்க விடாமல் பார்த்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த வாட்டர் பியூரிஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால என்ன சொல்லிக்கிறோன்னா அந்த வாட்டர் பியூரிஃபையர்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணி பயன்படணும்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.